12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 767 நல்ல நம்பரு. போன மாதமே வந்து இந்த 77ன்ற நம்பரு 7ன்ற நம்பரு நிறையா வந்துடுச்சு. பாருங்கள், ஏசி 77, இந்த 677, 775. ஆனால் திரும்ப இந்த 77 ஆல் போர்டு அடிக்குமோன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்த பாக்ஸு திரும்ப வந்துடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 24, 75க்கு 25, 23க்கு 28 முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். ஏன்னா அது பாருங்கள், 24, அடுத்து 25, அடுத்து 23, ஓகேங்களா. அது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு இந்த கேம் கரெக்டாக முடிஞ்சுது. திரும்பவுமே வந்து இந்த 67 எதிர்பார்க்கல. ஆனால் இந்த 67, இந்த 77 திரும்ப வரும்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னா போன மாதம் எந்த நம்பர்லாம் அதிகமாக வந்துச்சோ அந்த நம்பர் இந்த மாதமும் வந்துன்னு தான் இருக்குது. சரி பாருங்கள், இந்த 73 இருக்குது பாருங்கள், 73, அப்புறம் 21, இந்த 50ன்ற நம்பரு வரலாம். எப்படின்னு பாருங்கள், 73க்கு 28 வந்திருக்கு, 21க்கு 67 வந்திருக்கு. அது எல்லாமே ஃபுல் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 50க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 05. அப்போ 05, 50, பிசி ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஏ போர்டு 1ன்ற நம்பர் வச்சு 150ன்ற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 150. அப்படி இல்லைன்னா 950, ஓகேங்களா. 150, 950 ஏ போர்டில் 1 இல்லைன்னா 9ன்ற நம்பர் வச்சு பிசியில் 50, 05 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 79, இந்த 79, இங்கே பாருங்கள் 24, இங்கே பாருங்கள் ஒரு நாள் விட்டு 32, அதுக்கு 28, திரும்ப ஒரு நாள் விட்டு 45, ஒரு நாள் விட்டு 45, இந்த 45, இந்த 79க்கு பாருங்கள் ஃபுல் ஆப்போசிட் 24, 32க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 82, அது 28ன்னு வந்திருக்கு. இப்போ 45க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 90, அதை திருப்பி வச்சாக்கா 09 அப்படின்னு சொல்லி வரணும், ஓகேங்களா. 09, ஒருவேளை 90, 09, பிசி 1 மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த 90க்கு அது கூட 4ன்ற நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள், இந்த 28 ஏசியில் இருக்கிற 28, பிசி 28, இந்த 67 பிசி 67, இந்த 49ன்ற நம்பரு ஆல் போர்டு அடித்தா அந்த 490ன்ற நம்பரை அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 45ன்ற நம்பரு இந்த இடத்துல 90 அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 49க்கு 490 அடிக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் ஏசிலேருந்து பிசி வந்துட்டுருக்கு. 28க்கு 28, 67க்கு 67 வந்திருக்கு. இப்போ 49க்கு ஒரு வேளை 94ன்னு ஒரு வேளை திரும்பிச்சின்னு வைங்களேன். அப்படி 94 திரும்பினாலுமே 094 அப்படின்னு நம்பர் தான் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 490 அந்த பாக்ஸ் தான் அடிக்கணும். பாருங்கள், பாக்ஸாக ட்ரை பண்ணாலுமே 049 பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சி போர்டில் 0 வச்சு 490 அந்த மாதிரி மேட்ச் பண்ணி. ஏன் 0 வரலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 2470 சி போர்டில் அந்த செட் நம்பர் கரெக்டாக வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4857 கரெக்டாக வந்துச்சு. இந்த 4857 வந்தாலே 0 வரணும் கேமில். ஒருவேளை 0 வந்து ஒரு நாள் விட்டு வரலாம், இல்லை மறுநாளே கூட வரலாம், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது கூட சார்ட்டில் போய் பாருங்கள், இந்த 4587 வந்தாலே சீக்கிரமாக அந்த போர்டில் 8ன்ற நம்பர் வந்துடும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் 7504 வந்துருச்சு. அப்போ சீக்கிரமாக அந்த போர்டில் 8 வரணும். இங்கே பாருங்கள் 8ன்ற நம்பர் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து பாருங்கள் 784 அந்த செட்டில் தான் இறங்கியிருக்கு, ஓகேங்களா. இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி நம்பர் தான், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 487 இருக்குது. இந்த 487 வந்துச்சுன்னா சீக்கிரமாக அதே போர்டில் என்ன வரணும்னா 50 வரணும் கேமில். அது பாருங்கள் ஒரு நாள் விட்டு இங்கே 0ன்னு வந்திருக்கு. அப்போ சீக்கிரமாக 5 அந்த போர்டில் வரணும். இங்கே பாருங்கள் 5ன்ற நம்பரு அதுக்கப்புறம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இப்போ 4587 வந்துருச்சு. அந்த 0ன்ற நம்பரு
சி போர்டில் வரணும். அப்படி வரும்போது ஒருவேளை வந்துச்சுன்னா 490ன்ற நம்பருமே அடிக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நிறையா இருக்குது, ஆனால் சொன்னால் அது நிறையா அது பொறுமையாக யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதான் வந்து இல்லை கொஞ்சம் லேட் ஆனாலுமே வந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த போன மாதத்துலேயே அதை பார்ப்போம். நீங்கள் ஒரு 2019லேருந்து அந்த சார்ட்டை பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு மெத்தட் இருந்தது 2018 வரைக்கும். 2019லேருந்து வந்த மெத்தட் தான் இன்னுமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 82ன்ற நம்பரை வச்சுங்க. 82ன்னு வந்துச்சுன்னா அதே போர்டில் 70 75ன்ற நம்பர் வரும். இங்கே பாருங்கள் 75. அப்படி 75 வந்துச்சுன்னா அதே போர்டில் 45 அப்படின்ற நம்பரு வரணும். அந்த 45 ஆப்போசிட்டு இல்லை டைரெக்டாக வரணும். இங்கே பாருங்கள் 90 அப்படின்னு அடிச்சிருக்கும். அந்த 90 வரத்துக்கு முன்னாடினாலுமே பாருங்கள் இந்த 87ன்னு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க எல்லா இதுலையுமே பாருங்கள். ஸோ இதே மாதத்தில் பாருங்கள் 28க்கு 75 வந்திருந்தா அதே மாதத்தில் இல்லை கொஞ்சம் அதாவது கொஞ்ச நாளைக்குள்ளே இல்லை கொஞ்ச நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 28 75 இந்த 45னுடைய ஒரு ஆப்போசிட்டாவது வந்துருக்கும். இங்கே பாருங்கள் 09. ஸோ இதுதான் வந்து ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதத்தில் கூட 37 வந்துருச்சு. 37னா இல்லை 28, இது 28 75 வந்துருச்சு. அப்போ அந்த 45னுடைய ஆப்போசிட் நம்பர் பிசியில் வரணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியுமே பார்ப்போம். எதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 40, இங்கே 73 ஒரு நம்பர் வந்திருக்கு. அதுக்கு முந்தின மாதத்தில் இப்போ 40ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. மீதி இருக்கிற நம்பர் பேலன்ஸ் என்ன நம்பர்னால் 75. அதுக்கு மேலே பாருங்கள் 70ன்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உடனுடனே வரும். இங்கே பாருங்கள் இந்த 70ன்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள் 95 வந்துருச்சு. அந்த 70ன்ற நம்பருக்கு 02 வந்துருச்சு. அப்போ அந்த 28னுடைய நம்பரு எங்கேயாவது முன்னாடியே இல்லை வந்திருக்குதா பார்ப்போம். இங்கே பாருங்கள் 32 அதனுடைய நம்பர். ஸோ இது அதாவது அது அப்படி தான் வரும். அந்த மெத்தட் வந்து அப்படி தான் வரும். அதுக்கு முன்னாடி மாதத்துலேயும் பார்த்துருவோம். ஒரு 6 மாதத்துக்கு ஒன்றா செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன நம்பரு 04 வந்திருக்குங்க. 04 வந்துச்சுன்னா என்ன வரணும்? 28 வரணும். 28 வந்துச்சுன்னா என்ன வரணும்? அடுத்து பேலன்ஸ் இருக்கிற நம்பர் அந்த 75னுடைய நம்பரு 70 வந்துருச்சா? ஸோ அப்புறம் மறுபடியும் 78 வந்திருக்கு. 78க்கு அப்புறம் 04 வந்திருக்கு. அதுக்கு மேலே 45 வந்துருச்சு. அப்போ நமக்கு அந்த 28 வந்துருச்சு. மறுபடியும் வந்து 28 வந்திருக்கு. அப்போனா அந்த 07 70ன்ற நம்பரு சீக்கிரமாக கேமில் வரணும். இங்கே பாருங்கள் 70ன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி மாதத்தையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மாதம் பார்த்திங்கன்னா இங்கே ஏசியில் ஒரு 75 இருக்குது. ஏசியில் 75 அப்படின்னு வரும்போது ஏசியில் 04 வந்துருச்சு. ஏசியில் 04 வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்? 75 04 அந்த 28னுடைய நம்பரு ஏசி அடிக்கணும். 28னுடைய நம்பரு. இங்கே பார்த்திங்கன்னா பிசி 32 இருக்குது. அதுக்குள்ளே வந்து 04 வந்து போச்சு. அப்போனா அந்த 70ன்ற நம்பரு ஆல் போர்டு, இந்த 28ன்ற நம்பர் ஆல் போர்டு அடிக்கணும். இங்கே பாருங்கள் 70ன்ற நம்பர் ஏசி இருக்குது, ஏபியுமே இருக்குது. ஆனால் பிசியில் நம்ம எந்த போர்டில் தேடுறோமோ அந்த போர்டில் தான் வரணும். பாருங்கள் 20 32 வந்துருச்சு திரும்பவும். அப்போ ஏசிலையுமே வந்து அந்த 28னுடைய நம்பரு அடிச்சிருக்கணும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலுமே அந்த ஏசி 28ன்ற நம்பரு வந்திருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடியுமே வந்திருக்கலாம். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே ஒரு ஏசி 28 இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் அந்த ஏசியில் அதாவது 78 40 75 இதுதான் அதனுடைய செட்டு. நீங்கள் பாருங்கள் ஏசி 28ஆ, ஏசி அந்த 40ஆ, அப்போ ஏசி 70 அப்படின்ற நம்பரில் கேமு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. இப்போ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா பிசியில் 40னுடைய ஆப்போசிட் நம்பர் இந்த மாதம் அடிக்கணும். ஏன்னா பாருங்கள் 70 37 வந்துருச்சு. அது அப்படியே செட்டு 75 28 வந்துருச்சு. போன மாதமும் பாருங்கள் அந்த போன மாதமும் அதே மாதிரி 28க்கு 75 அடிச்சிருக்கோம்.
பாருங்கள் 28க்கு 75. இது பாருங்கள் 3 முறை எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னும்போது அந்த 40னுடைய நம்பரு பிசியில் கண்டிப்பாக அடித்து தான் ஆகணும். போன மாதம் 45 வந்தது. அதனால் அந்த 40னுடைய நம்பரு பிசியில் 90 இல்லை 40 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து தான் ஆகும். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த 45 கெஸ்ஸிங் வர்றதுனால இந்த ட்ரிக்ஸையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வரலனாலுமே அந்த 40னுடைய நம்பரு பிசியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும். ஓகேங்களா? ஏன்னா அது 28, 75 வந்தால் 40 கண்டிப்பாக அந்த போர்டில் வந்தே ஆகணும். பாருங்கள் 75க்கு 20 இவ்வளோ இருக்குது. அப்போ என்ன வரணும் அப்படின்னா 40 நம்பர் வந்துடணும். அதுக்குள்ளே பாருங்கள் 70 கீழே 40 வச்சாச்சு. இப்போ 70 கீழே 40 வச்சோடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 28ன்ற நம்பருடைய ஆப்போசிட் நம்பரை ஃபாலோ பண்ணிக்கணும். பாருங்கள் 3மே வரிசையாக வச்சாச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பாருங்கள் 3 நம்பர் எடுத்துருக்கேன். இதில் ஒன்றா பிசி மட்டும் வேணால் 50, 49, 90 மட்டும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வாட்ச் பண்ணுங்கள், கேம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்களோட இது மேட்ச் ஆகுதா பாருங்கள். போர்டு 7 வருமா அப்படின்னு பிளான் போட்டு நேற்று 4, 5, 8 வந்தாலே அதுக்கப்புறம் 7 தான் வரணும் அப்படின்னு. அப்படி 7 வந்தால் 67, 17 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா இந்த 7னுடைய ஆப்போசிட் நம்பர் கேமில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாருங்கள் 74க்கு 24, அந்த 70க்கு 75. அப்படி பார்க்கும்போது இங்கே 67 இருக்குது. இந்த 67 17 இருக்குது. அந்த 17 67ன்னு வருமா அப்படின்னு பார்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 2 வந்து 6 தான் கேமில் வருது. போன மாதம் கூட பாருங்கள் 7 2 வந்தால் இங்கே பாருங்கள் 2 7 7 6. ஸோ இந்த மாதிரி வந்து 2 7 6 தான் வந்து வரிசையாக இறங்குது போன மாதத்துலேருந்து. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 7 2 6ன்ற நம்பர் இங்கே பாருங்கள் 6 7 2. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒருவேளை 67 பிசி அடிக்குமான்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக வந்து போச்சு. சரி, சொல்லி பிரயோஜனம் இல்லை. முன்னாடியே அதை பார்த்து கரெக்டாக எடுக்கணும். 2வது டைமிங் இல்லை, சும்மா சிம்பிளாக பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சது சொல்கிறோம். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள்.